Hi friends, very good evening. This is Jagdishwaran from Learn and Earn Training Academy. So, Friday market நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு சைட் வேஸ்ல இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த சைட் வேஸ் கண்டினியூ ஆக போதா அல்லது நாளைக்கு இங்கிருந்து மழை போதா, அண்ட் கிரிப்டோ கரன்சியோட வியூ என்ன, அண்ட் கமாடிட்டி இதோட வியூஸையும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். சில டேட்டாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் ஆன் ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது பேங்க் லோன் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. லாஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 7.9% க்ரோத் இருந்தது. அதே க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும். அண்ட் டெபாசிட் க்ரோத் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. 9.1%லேருந்து 8.6% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இது கொஞ்சம் பார்வையில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. இந்த ப்ரைஸ் ஹைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ரிசர்வ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். $631.53 பில்லியன் இருந்து $631.92 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பாசிட்டிவாக இருக்குது நமக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் லாஸ்ட் அதாவது ஜனவரியோடது பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 13.7% குறைஞ்சிருக்கு. இது அகெயின் நெகட்டிவ் இம்பேக்ட். அண்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா 0.4லேருந்து இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1.3% க்ரோ ஆயிருக்கு. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் 1.5% எதிர்பார்த்துருக்கோம். பட் இது குறைஞ்சிருக்கிறது நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். அண்ட் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது 1.1% க்ரோ ஆயிருக்கு. இதுவே வந்து லாஸ்ட் ஜனவரி அதாவது டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்திருக்கு. இது க்ரோ ஆகிருக்கிறது பார்வைக்கு அதாவது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அண்ட் எஃப்ஐஏ அண்ட் டிஏயோட டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே என்ன நடந்திருக்கு அப்படின்னா எஃப்ஐ அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேல் பண்ணியிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் நெகட்டிவான இம்பேக்டாகவே இருக்குது. கண்டினியூஸாக வித்துட்டே இருக்காங்க. 2263 crores வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏ பை பண்ணியிருக்காங்க 1686 crore. அண்ட் ரஷ்யா உக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகெயின் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தாலும் அங்கே வார் நடக்க தான் செய்யும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலும் வார் நடந்துட்டு தான் இருக்கும். அதை எதுவுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூஎஸ்ல இருந்து நிறைய ஆயுதங்கள் அண்ட் ப்ரைசஸ் சம் ஃபண்ட்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேபி வரக்கூடிய நாட்களில் யூஎஸும் இதில் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அண்ட் இது வந்து அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த ரஷ்யா உக்ரைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தாக்குதல்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது திரும்பவும் அந்த ஹிஸ்டரியை திரும்பவும் பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான் என்ன அப்படின்றத நம்ம பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் அதான் நாளைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு. போத் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் வரப்போகுது, அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் வரப்போகுது. ஸோ இதை நம்ம 12 o'clock ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா டியூஸ்டே வரப்போகுது. ஸோ அதுவும் ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 0.25 பிபிஎஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த நேரத்தில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு சரியான ஒரு டிசிஷனாக இருக்காது அப்படிங்கிறது லெட்டாவோட பார்வையாக இருக்குது. மேபி இது தள்ளி போடலாம் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக க்ரோ ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் பாசிட்டிவ்ல போயிட்டு இம்மீடியட்டாகவே நெகட்டிவ் சைடு வந்துட்டாங்க. இப்போ நாளையோட மார்க்கெட் கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைடில் இருக்கலாம். இது 12 o'clock மேலே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டாவை பொறுத்து. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
கால் அதாவது மார்க்கெட் சைட்வேஸ் டைரக்ஷனுக்கு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸை விட லாஸ்ட் அதாவது தேர்ஸ்டேவை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரைடே இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா பார்க்க முடியுது. தட் மீன்ஸ் என்னோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா, கால் ரைட்டர்ஸ் அண்ட் ஃப்ரைடே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, கால் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பட் புட் செல்லரும் அதிகமாக இருக்காங்க. புட் செல்லர் அதை விட அதிகமாக இருக்காங்க. எந்த இடத்துலனா லோயர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில், அதாவது டீப் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செல்லர் இருக்காங்க. பட் நியர் த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில் உங்களுக்கு செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை கீழே ரொம்ப டீப்பாக கீழே போகாது, மேபி 16,000 அல்லது பிலோ 15,500 இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாது அப்படிங்கிற பார்வையும், அண்ட் இப்போ இருக்கக்கூடியது 16,000க்கு ஐ மீன் 17,000க்கு மேலே போகாது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டையும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது கொடுக்குது. அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் நமக்கு வியூவாக இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு லோயர் புட் ஆப்ஷன்ஸில் எல்லாமே டீப் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் எல்லாமே அதிகமான ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய கால் நியர் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன், ஐ மீன் கால் ஆப்ஷன், இந்த இடத்துல எல்லாமே செல்லர் அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப பெருசாக மேலே போகாது அப்படிங்கிற பார்வையை தான் இது கொடுத்துருக்கு. அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடும் அப்படிங்கிற பார்வையை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஒரு வீக்லி வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டை நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது 16,800க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 17,060 அந்த ரேஞ்ச் வரை போகலாம். அதுக்கு மேலே அப்படின்னா ஸ்லைட்லி 17,200 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ரேஞ்ச் போயிடுச்சுனாலே ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அகெயின் அதை பிரேக் பண்ணும்போது 18,000 அல்லது அதையும் பிரேக் பண்ணி மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்போஸ் இது 16,800க்கு கீழே நின்று நாளையிலிருந்து கீழே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 அண்ட் 15,800 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளையை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட வீக்லி வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ 34,460 இருக்காங்க. இங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 35,000க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே டவுன் ஆகலாம். மேபி 32,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே, அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35,000க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 36,700 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வீக்லி வியூ. ஸோ நாளையோட வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதோட லெவல்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் அப்படிங்கிறது வரலாம். அதாவது ஒரு பையிங், அதாவது ஒரு சைட்வேஸில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு 2 சைட்வேஸ் லெவல் கிடைக்குது. அதாவது 16,543 அங்கேருந்து திரும்ப 16,700 இந்த ரேஞ்ச்குள்ளார மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம். ஒன்ஸ் இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு லெவல் 16,762ல அகைன் ஒரு செல்லிங் லெவல் கிடைக்குது. சப்போஸ் 543 பிரேக் பண்ணிச்சுன்னா 16,331 லெவல் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 800 போகணும், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஸோ இந்த 2 லெவலும் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட வியூ பொறுத்த வரைக்கும் அதாவது இதுவும் 2 லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33,763க்கும் 34,900 இந்த 2 ரேஞ்சில் நீங்கள் உங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கலாம். லோவில் இருக்கும்போது பையும், ஹையில் இருக்கும்போது செல்லும் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது அகெயின் ஒரு சைட்வேஸ் லெவலில் தான் இருக்குது. 34,300யும் 35,360யும் அடுத்ததாக போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எந்த லெவலில் பிரேக் பண்ணதோ ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க வந்துடும்.
அண்ட் அப் டு இது 37,082 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 35,360 பிரேக் பண்ணும்போது, சப்போஸ் கீழே இது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக, அதாவது 34,300 பிரேக் பண்ணுச்சுன்னா அப் டு 32,800 இந்த லெவலுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் நாளையோட வியூ. ஸ்டில் மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறதுனால லோவில் பை ஹையில் செல் அப்படிங்கிற இந்த லெவலில் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. இதுதான் நாளைக்கான வியூவாக இருக்குது. அண்ட் அபவுட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வியூஸ் பார்க்கலாம். அண்ட் ஸோ கோல்டு அண்ட் சில்வர், குரூட் ஆயில் இது எல்லாமே கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மேபி சைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவான ப்ரைஸில் அல்லது ஒரு 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 லோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து அல்லது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸை வந்து வாங்குறதா இருக்காங்க ரஷ்யாவில். ஸோ இதுதான் டைம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஸோ லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அண்ட் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் குரூட் ஆயிலை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸஸ் எல்லாமே குரூட் ஆயில் ப்ரைஸஸ் இறங்குது. அண்ட் கோல்டோட ப்ரைஸும் அண்ட் சில்வரோட ப்ரைஸும் ஒரு ட்ரெண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு டவுன் ட்ரெண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சப்போஸ் நாளைக்கு இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் 8,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகாத பட்சத்தில் செல் அப்படிங்கிற டைரக்ஷன் நீங்கள் போகலாம். கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் தெரியுது. 70,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் செல் அப்படிங்கிற டைரக்ஷன் போகலாம். கம்பேரிட்டிவ்லி குரூட் ஆயிலில் செல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை விட கோல்டில் ஸ்ட்ராங் செல் தெரியுது. அண்ட் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா 53,000 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் செல் டைரக்ஷன்ஸ் போகிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட கோல்டு, சில்வர் அண்ட் குரூட் ஆயிலோட வியூ. அண்ட் வரக்கூடிய நாட்களுக்கும் இது பொருந்தும். அண்ட் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்காயின் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரைஸஸ் எப்படி இருக்குது? கிரிப்டோ கரன்சி பிடிசியோட யூஎஸ்டி ப்ரைஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $45,000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $37,000 இடையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு ஃப்ரைடேல சொல்லியிருந்தோம். கீழே வந்தால் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த லோ பாயிண்ட் கிட்ட தான் இப்போ நின்றுருக்காங்க. 38,300 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரைஸ். சப்போஸ் 37,000 பிரேக் பண்ணாத பட்சத்தில் இங்கே பை எடுத்துகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா $45,000 வரைக்கும் நீங்கள் ப்ரைஸை டார்கெட் பண்ணலாம். இது பிட்காயினோட ரேஞ்ச். மற்றபடி ஷிபு காயின் எல்லாமே கொஞ்சம் வீக்கராக தான் இருக்காங்க. பட் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸில் வாங்கலாம். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல்டிங் அப்படின்றத நீங்கள் எடுக்கலாம் ஷிபு காயினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான். பட் ட்ரேடிங்க்கு இது கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு வால்யூம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வால்யூம் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வியூ தான் நமக்கு தெரியுது. அண்ட் ஒரு லாங் டேர்முக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி என்ன ஒரு ஈத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈத்திரம் நம்ம ஐநாரில் பார்க்கலாம். ஈத்திரம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் ஒரு லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். அல்லது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது 235,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வாங்கிட்டீங்கன்னா. அண்ட் இதோட ஸ்டாப் லாஸாக 1,95,000 நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் கிரிப்டோ கரன்சியோட வியூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.